ஓகே, நான் வந்து அரக்கன் இது சொன்னேன். இன்றைக்கி தான் போய்ட்டு சக்தியோட திருப்பி சில டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சப்மிட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்தேன். அந்த அரக்கன் சொல்லியிருந்தேன். நான் சொல்லிடுறேன், ஏன்னா நான் ஒரு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு குழு கொடுக்க மாட்டீங்க. ஸோ ஏன்னா அடுத்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே செஞ்சு வச்சது. நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த அரக்கன் வேறு யாருமே இல்லை, நம்மளோட வயசு, அந்த சயின்ஸ், நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க தான், காசு நம்ம கூட விளாடுதுன்னு பேசணும், விதி விளாடுதுன்னு பேசணும், எல்லாம் விளாடுது. எங்கேருந்து விளாடுது? ஒவ்வொரு கட்டம். அப்போ ஒவ்வொரு கட்டம்னா என்னது? நம்மளோட வயசு தானே. நம்ம வயசு தான் அந்த அரக்கன். அப்போ நம்ம பிறந்திருக்க மாரி மனுஷனுக்கு காசு தேவை. அந்த பிறந்த பிள்ளைக்கு காசு தேவை இல்லையா? படிக்கிற பிள்ளைக்கு தேவையில்லை. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போனால் தான் காசு தேவை. ஆனால் அவங்களுக்கு வந்து வேறு வகையான தேவைப்படுது. புரியுதா? சில பேர் கெட்டைங்களாக வருது பாருங்க. அன்றைக்கி நம்ம அந்த சிங்கப்பூர் வேலையை பற்றி பேச ஆரம்பித்தோம். பணம் வந்து நின்றுச்சு. பேசும்போது உறவினர்கள் வந்தாங்க, எல்லாமே வந்தாங்க. அந்த பணம் எப்படி ஆளுது, அப்புறம் அந்த ஆளுங்களோட அந்த இது அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, அதை பற்றி பேசணும். அப்புறம் அதை பேசும்போது வந்து அடுத்தது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, இன்னொன்று நம்ம கூட பயங்கரமாக விளாடுதுன்னு. அது வந்து நம்மளோட ஏஜ் தான், வயசு. நீங்கள் பாருங்கள், நம்ம 20 வயசில் ஒரு மாதிரி யோசிப்போம், 40 வயசில் ஒரு மாதிரி யோசிப்போம், 60 வயசில் ஒரு. இன்னொன்று வந்து நம்ம காசை பற்றி பேச மீதிலாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கேரக்டராக பேசணும். இந்த கேரக்டர், அந்த கேரக்டர், அதை யார் ஆள்றா? அங்கேயும் வந்து ஒரு பயங்கரமான அந்த இதுதான் எனக்கு இதே இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அந்த இதுதான். ஏன்னா நார்மலி நான் மூளையை பாய்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. எனக்கு புக்கு படிக்கவும் பிடிக்காது. இந்த ரொம்ப யோசனை மூஞ்செல்லாம் ரொம்ப சூப்பாயிரும். அதனால் நான் பீஸாகவே இருப்பேன். தூங்குறது, எந்திரிக்கிறது, பிள்ளைங்களை விடுறது, வீட்டு வேலை இது பண்ணுறது, அப்படி தான் இருப்பேன். ஏன்னா நான் மூளையே இப்போ தான் பாய்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி நம்ம ஒரு ஆளுக்கிட்ட பேசணுன்னா வந்து இப்போ இதை பற்றி பேசணுன்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. அப்போ பேசுகிற மணிக்கு என்னென்ன நடக்கு நம்ம சுற்றி உள்ளது ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி பண்ண மீதி அப்புறம் அந்த இதெல்லாம் நடக்க மீதி ஓகே, இது வந்து பணம், அப்புறம் நம்மளோட நேரம் காலம், அது வந்து நம்மளோட இது, அப்புறம் சாமி, அப்புறம் நம்மளோட விதின்றவாங்களா, அது சாமி விதி எல்லாம் சேம் தான். இதெல்லாம் விளாடுதுன்னா அப்புறம் நான் பேச தான் தெரியுது. இன்னொன்று ஒரு பெரிய அரக்கன்றது வந்து இந்த நம்மளோட வயசு, ஹார்மோன் சேஞ்சஸ், நம்மளோட சயின்ஸு இதுதான். ஏன்னா நம்ம ஒரு கட்டத்துக்கு போகிறோம்ல, அப்போ தான் நம்ம அரக்கர்களாக ஆகிறது. இப்போ சில பையனுங்க கொலைகாரனாக ஆகிறது, கெட்ட வழியில் போகிறது, திருடனாக ஆகிறதுக்கு, பொம்பளை பிள்ளைங்க தப்பான வழியில் போகிறதுக்கு, இந்த தப்பான இந்த ப்ரொசீஜர் எல்லாம் செய்கிறதுக்கு, நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பாருங்களேன். இல்லை அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க எதனால் ஆயிருப்பாங்கன்னா, மேபி அம்மா அப்பா வந்து அவங்கள கை விட்டுருக்கணும், இல்லைன்னா விரட்டி விட்டுருக்கணும், பிள்ளைங்கள்கிட்டே அப்படி நடந்திருக்கணும். நேரம் நம்ம காசை பற்றி பேசணும், இதை பற்றி பேசணும், ஆளுங்களோட தோட்டம் எல்லாத்தையும் பற்றி பேசணும். நம்ம காசை பற்றி பேசி நான் பழைய வீடியோ செஞ்சுட்டேன். நீங்கள் கண்டிப்பாக நான் அது பழசுன்னு உங்களுக்கு தெரியும். நான் புதுசாக ஒன்றும் எடிட் பண்ணல. நான் அதை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான் அப்பப்போ ஒன்று வருதுன்னு பார்த்தா வந்து இதுதான் வருது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறோம், இப்போ இந்த கேரக்டரில் நீங்கள் பிள்ளைங்களாக இருக்கீங்க, அடுத்த கேரக்டரு போகிறீங்கன்னா வயசான கேரக்டரு. அப்போ வந்து காசு ரொம்ப தேவைப்படுதான் சம்பாதிக்கிற டைமில். அப்போ அந்த சம்பாதிக்கிற பிள்ளைக்கு யார் காசு கொடுத்தா? பெற்றிங்க கொடுத்தாங்க. அப்புறம் சின்ன பிள்ளையா இருக்கிற பிள்ளைக்கு வந்து காசு தேவையில்லையே, ஏன்னா அது கைப்பிள்ளையாச்சா. அப்போ அந்த நேரத்துலலாம் வந்து பணம் இல்லையே, அந்த வயசு வருது தானே. வயசு ஏற தான் பணம், அந்த பேராசை எல்லாமே வருது. ஸோ நம்மளோட பெரிய அரக்கன் வந்து நம்மளோட வயசு தான். நம்ம வயசுன்னு ஒன்று பற்றி இங்கே வளர்க்குறது, நீங்கள் பிள்ளைங்க தப்பான வழியில் தப்பான தொழில் பண்ணுறது, பெரிய இதாக வருது, எல்லாமே வந்து இதனால தான். அவங்க அந்த வயசுலாம் பிள்ளைங்க என்ன கேரக்டரில் இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்காக நம்ம தப்பான முடிவு எடுத்தோமா அதுங்க தப்பான வழியில் போங்க. பிள்ளைங்க வந்து பையனுங்க ராத்திரிலாம் வெளியானா தப்பான வழியில் போங்க. அதை ரொம்ப கவனிக்கணும். அது அங்கே இருக்கு. நம்ம எல்லா கட்டத்துலையும் பேசிடுவோம் பாருங்க. இந்த வயசு பையனுங்க வந்து எந்த கேரக்டரில் போவாங்க, இந்த வயசில் என்ன பண்ணுவாங்க, நம்ம அவங்கள மைண்ட் ரீட் பண்ணணும். பொம்பளை பிள்ளைங்க இந்த வயசில் என்னென்ன தப்பு பண்ணுங்க, அது மைண்ட் ரீட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஹோமோன் தானே. நீங்கள் பாருங்கள், இப்போ கல்யாணம் பண்ணி எல்லாம் ரத்தனால நம்மள்ட்ட அக்யூ பண்ணுறாங்க. அதே நம்ம வயசை பிடிச்சோன்னா வந்து அந்த ஏஜ் மாறின பிறகு அவங்க கேரக்டர்லாம் மாறிடுது. தெம்புலேருந்து சத்துலேருந்து நிற்க மீதி வேறு மாரி இருப்போம். அப்போ வந்து அங்கேயே நம்மளோட இந்த இன்னொரு இது வந்து அரக்கன் வந்து நம்மளோட வயசு தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்டத்தில் அதான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்து நம்ம எல்லாத்தையும் மீறி வாய் விட்டாலும் பிரச்சனை. இதுதான் நம்மளோட அரக்கன். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே செஞ்ச வீடியோ ஒன்று இருக்குது, அது நான் பேச மாரி அது வந்துச்சு. நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து லாஜிக்காக தான் பேசுகிறேன். நான் வந்து இப்போ நம்ம கூட்டாஞ்சோறு செஞ்சாலும் அதை அட்லீஸ்ட் ஒரு 2 வாய் சாப்பிட்லாம். என்னோட வீடியோவும் கூட்டாஞ்சோறு மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். நான் பேசுறதுல ஒரு உண்மை இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆமாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா நான் இவ்வளோ நாளாக என் மூலையை நான் பாய்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு அப்படி தூங்குவேன், எந்திரிப்பேன், பிள்ளைங்களை விடுவேன், வருவேன், போவேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி
நான் மூளை எல்லாமே இவங்க செஞ்சு, ஆனால் அதுவும் தப்பு தான். ஒண்டியமாக இண்டிபெண்டாக இருந்து பழகுன்னு வரும். நான் கண்டிப்பாக பண்ணணும். அன்றைக்கி கூட செஞ்சேன். இன்னும் இது வரைக்கும் நான் இமெயில் அட்ரஸ் இன்னும் திறக்கலை. கண்டிப்பாக அதை நான் செய்ய போகிறேன். இன்னொன்று வந்து இவர் தான் இவரோட அரக்கன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் நான் என் மூளையை இப்போ பாய்க்க ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னோட வேலை தான் நான் சொல்கிறேன். ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு இப்படி தான் சொல்ல தெரியும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து லாஜிக்காக தான் இருக்கும். நான் அரக்கன் சொன்னது வேற எங்கேயும் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்காரு. அரக்கன் நல்லவன் கெட்டவன் எல்லாம் நம்மள தான் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் இந்த காசு வீடியோ முடிச்சிடுறேன். அடுத்தது வந்து அந்த நான் பேசுகிற வீடியோலேயே வரும். அடுத்தது நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன்னு. இது 100% உபதர்மா. நான் செஞ்ச வீடியோ எனக்கு தெரியும் தானே.